எனக்கு தோணாத விஷயத்த நீங்க யோசிச்சிருக்கீங்க தம்பி. இத்தனை நாளா நான் இதை செய்யாம விட்டுட்டேனேன்னு எனக்கு வருத்தமா இருக்கு தம்பி. சிவா மாப்பிளைக்கு கல்யாணம் பண்றதுல எனக்கு முழு சம்மதம் தம்பி. இவ எப்படி சாதாரணமா இப்படி பொசுக்குன்னு ஒத்துக்கிட்டா? என் மாப்பிளைக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா அதுல எனக்கு முழு சம்மதம் தம்பி. தேங்க்யூ ஆண்டி, இது போதும் எனக்கு. நீங்க வேலையை பாருங்க, நான் கீழே இருக்கேன். சுபத்ரா, அம்மாடி, அந்த டெல்லிக்காரன் வந்திருக்காமா? டெல்லிக்காரன் தானே வந்திருக்கான். என்னமோ மொத்த டெல்லியே வந்த மாதிரி நீ ஏன் பதட்டப்படுற? ஐயோ, அவன் சொன்ன விஷயம் டெல்லி இல்லமா, சைனாவே கிளம்பி வர அளவுக்கு பெரிய விஷயமா. என்ன சொல்ற? அம்மாடி, அவன் நம்ம சிவாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு எல்லார்கிட்டயும் பர்மிஷன் வாங்கிட்டு இருக்காமா. என்ன சொல்ற? அவன் எதுக்கு சிவாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறான்? அதாம்மா எனக்கும் புரியல. யாருன்னு போய் பாரு. வாப்பா. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். என்னப்பா விஷயம்? ஒன்றும் இல்லைம்மா, உங்கள் பையன் சிவாவுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினைக்கிறேன். அதுக்கு உங்கள் எல்லாரோட ஒப்புதலும் வேணும். அதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். எங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நீ யாரு? அம்மா, நீ கொஞ்சம் சும்மா இரு. எனக்கு இதுல சம்மதம்பா. என்னமா நீ? ஆமாமா, சிவாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சா எனக்கு சந்தோஷம் தானே. தம்பி, எனக்கு இதுல முழு சம்மதம்பா. என் பொண்ணுக்கு சம்மதம்னா எனக்கும் சம்மதம் தான்ப்பா. தேங்க்ஸ்மா. தேங்க்ஸ் பாட்டி. ஏம்மா, அவன் ஒரு ஆளுன்னு அவன் சொன்னதுக்கு போய் சரின்னு சொல்ற? அந்த பையன் மேல எனக்கு டவுட் இருந்துகிட்டே இருக்கு. உனக்கு இருக்கிற அதே சந்தேகம் எனக்கும் இருக்கு. ஆனா சக்தி உயிரோட இருக்கான்னு யாருக்குமே தெரியாது, நமக்கு மட்டும்தான் தெரியும். ஒருவேளை சக்தி திரும்பி வந்துட்டா, இல்ல சிவாவை மீட் பண்ணிட்டா சிக்கல் நமக்கு தானே. அதுக்கு முன்னாடியே சிவாவுக்கு கல்யாணம் பண்ணிரணும். அப்பதான் சக்தியால நிரந்தரமா சிவா வாழ்க்கைக்குள்ள நுழையவே முடியாது. தெரிஞ்சோ தெரியாமலோ அவன் நமக்கு உதவி செய்யறான். வந்த உதவியை யூஸ் பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்ற. மீனாட்சி மேடம், என்ன எல்லார்கிட்டயும் பேசிட்டீங்களா? பர்மிஷன் ஆர்டர் மட்டும்தான் கைக்கு வரல, மற்றபடி எல்லாமே ஓகே. என்ன, எல்லாருக்கும் சம்மதம் தானே? அதான் சொன்னல தம்பி, எங்களுக்கு சம்மதம் தான். ஏண்டாப்பா, நாங்க சம்மதம் சொல்றதெல்லாம் இருக்கட்டும், இதுக்கு சிவா சம்மதிக்கணும்ல. அதை பத்தி நீங்க கவலையே படாதீங்க. சிவா என்னோட ஃப்ரெண்டு, நான் சம்மதிக்க வைக்கிறேன். ஆனா எந்த காரணத்தை கொண்டும் சிவாவுக்கு பொண்ணு பார்க்குற விஷயம் தெரியவே கூடாது. அப்பதான் சிவாவால கடைசி நேரத்தில் ஒன்றும் சொல்ல முடியாது. ஏதோ பிளான் பண்றான். ஆரம்பத்தில் அப்படி இப்படின்னு இருந்தாலும் கல்யாணம் ஆனதும் எல்லாம் மாறிடும். ஸோ நாளைக்கு பொண்ணு வீட்டுக்காரங்களோட வரேன், ஓகேவா? சரி, அப்ப நான் கிளம்புறேன். வரேன்.
எதுக்கு இவ்ளோ ஏற்பாடெல்லாம் பண்றான் இவன்? டேய், பிளான் சக்சஸ். எல்லாருமே சம்மதம் சொல்லிட்டாங்க. பை. வணக்கம் தம்பி. வணக்கம் சார். உட்காருங்க. சார் நீங்களும் உட்காருங்க. ஆ, தம்பி என்ன சாப்பிடுறீங்க? எனக்கு எதுவும் வேண்டாம். உங்க பொண்ணை மட்டும் கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? சமிக்தா அம்மா வாமா. வணக்கம் சார். வணக்கம். நான் ஆக்சுவலாக எதுக்கு வந்திருக்கேன்னா, என் ஃப்ரெண்டு சிவாவுக்கும் உங்கள் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அது சம்மந்தமா நான் சிவா வீட்டில் போய் பேசிட்டேன். அவங்க எல்லாரும் சமாதானம் சொல்லிட்டாங்க. நீங்கள் நாளைக்கு பொண்ணை கூட்டிகிட்டு சிவா வீட்டுக்கு வந்துருங்க. மற்ற விவரங்களை ரெண்டு ஃபேமிலியும் பேசி முடிவு பண்ணிக்கலாம். ஓகே தம்பி, நீங்க என்ன சொன்னாலும் எங்களுக்கு சம்மதம். ஹலோ ஹலோ, யாரு? நான் யோகி பேசுகிறேன். ஆ சொல்லுங்க. சிவாவுக்கு பொண்ணு பார்க்குற விஷயம் சொன்னேன்ல, ஆமா. அது விஷயமா நான் பொண்ணு வீட்டில் பேசிட்டேன். அவங்களும் கல்யாணத்தில் சம்மதம் சொல்லிட்டாங்க. ஆ, நாளைக்கு பொண்ணை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்து பேசுறேன்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு வீட்டில் எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருங்க. என்னது நாளைக்கே வா? ஆமாங்க, நாளைக்கே தான். சரி, நான் வீட்ல எல்லாருக்கும் சொல்லிடுறேன். ம். சார், நான் பையன் வீட்டில் பேசிட்டேன். ஆ, நாளைக்கு காலையில் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே, ரொம்ப சந்தோஷம். வரேங்க. வா. வாங்க. அனு, ஆ நான் கொஞ்சம் வெளியே கிளம்புறேன். ஏய் இரு வெங்கட், டிஃபன் ரெடி ஆயிட்டு இருக்கு, சாப்பிட்டு போ. இல்ல அனு, ஃப்ரெண்டு வெயிட் பண்றான். நான் போயிட்டே வந்துடுறேனே. சரி சீக்கிரமா வா. ஆ. என்னடா வக்கீலு, நாங்கெல்லாம் இருக்கிறதே மறந்துட்டியா? எட்டி கூட பார்க்க மாட்டேன்ற? ஆமா, நீ வச்சிருக்க மெடிக்கல் ஷாப்புக்கு அடிக்கடி நான் வரணும்னா நான் வக்கீலா இருக்க கூடாதுடா, பேஷண்டா தான் இருக்கணும். ஏய், என்னடா இதான் வக்கீல் குசும்பா? ஆமாடா, வக்கீலுக்கு படிச்சா வக்கீல் குசும்பு, டாக்டருக்கு படிச்சா டாக்டர் குசும்பா. எப்பா சாமி போதுண்டா, தெரியாம சொல்லிட்டேன்டா. நீ கோர்ட்ல வாதாடுற மாதிரி என்கிட்ட வாதாடாத. சரி வா உள்ள போலாம். டே, ஒரு நிமிஷம் இருடா. என்னடா நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுண்டா. என்னடா ஹெல்ப்னு பெரிய வார்த்தைலாம் சொல்ற? நீ என் நண்பன்டா, என்ன செய்யணும் சொல்லுடா. ஒரு நிமிஷம் இருடா. டேய், இத பாரு. டேய், இதுல இருக்க மாத்திரலாம் எதுக்குடா யூஸ் பண்ணுவாங்க? நண்பா, இத ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. எந்த விஷயத்துக்குடா? கருவை கலைக்கிறதுக்கு மச்சான். என்னாச்சோனு? ஒண்ணும் இல்லையே. வாந்தி எடுக்கிற சத்தம் கேட்டுச்சு, கேட்டா ஒண்ணு இல்லைன்னு சொல்ற. அது சும்மா தான். டேய், என்னடா சொல்ற? ஆமாடா மச்சான், இந்த மாத்திரையை தொடர்ந்து சாப்பிட்டா கரு கலைஞ்சிரும்.
டேய் எனி ப்ராப்ளம்? அது சரி, எதுக்கு இந்த மாத்திரையை பத்தி கேக்குற? யார் இந்த டேப்லெட் எடுத்துக்கிறா? டேய் உன்னதான்டா கேக்குறேன், சொல்றா. அனுதாண்டா. அனுவா? என்னடா சொல்ற? ஆமா, அனு ஏன்டா இந்த மாத்திரை எடுத்துக்கிறாங்க? கருவை கலைக்குதான். அப்படின்னா அனு கன்சீவா இருக்காங்களா? அப்படித்தானே நினைக்கிறேன். அப்படிதான் நினைக்கிறியா? ஏன்டா? சரி, உங்களுக்கு தான் குழந்தையே இல்லையே, அப்புறம் எதுக்கு குழந்தைய கலைக்கணும்? கொஞ்ச நாளைக்கு குழந்தை வேண்டான்னு தள்ளி போட்டிருக்கோண்டா. அதான் கன்சீவ் ஆனதை என்கிட்ட சொல்லாம கலைக்க பாக்குறா. என்னடா இது? குழந்தை பிறக்கிறதெல்லாம் கடவுள் கொடுக்கிற வரம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட வரத்தை வேணான்னு ஒதுக்குறது தப்புடா. ஒரு தடவை நாம வேணான்னு சொல்லிட்டா திரும்ப கேட்டாலும் கிடைக்காதுடா. டேய் மச்சி, நீ எனக்கு இன்னொரு ஹெல்ப்பும் பண்ணணும்டா. என்ன செய்யணும் சொல்லுடா. ஓ, இந்த மாத்திரை கலர்ல இருக்க விட்டமின் டேப்லெட் ஏதாவது இருக்கா? இருக்கு. அப்போ இந்த மாத்திரைக்கு பதிலா அந்த மாத்திரையை குடுறா. எதுக்குடா? இல்லடா, இப்ப நீ தானே சொன்ன வார்த்தை வேண்டான்னு சொல்லக்கூடாது அப்படின்னு. அதனால நீ கொடுக்குற விட்டமின் மாத்திரையை கருக்கலைப்பு மாத்திரைக்கு பதிலா மாத்தி அணுவோட பேக்ல வச்சிருவேன்டா. சரி, ஒரு நிமிஷம் இருடா, நான் போய் எடுத்துட்டு வரேன். இந்தாடா நீ கேட்ட மாத்திரை. ரொம்ப தேங்க்ஸ்டா. ஓகே மச்சான், பரவாயில்ல, இருக்கட்டும்டா. பை. டேப்லெட்ஸ் பத்திரம் கேர்ஃபுல்டா. ஐயோ, இந்நேரம் அணு டிஃபன் சாப்பிட்டு மாத்திரை சாப்பிட்ற நேரம் ஆயிடுச்சு. அந்த மாத்திரையை சாப்பிட்றதுக்குள்ளே இந்த மாத்திரையை மாற்றி வச்சிடணும். வெங்கட் வரத்துக்குள்ள இந்த மாத்திரையை போட்டுடணும், இல்லைன்னா ஏன் எதுக்குன்னு கேட்டு தொல்லை பண்ணிடுவா. அனு, என்னன்னு உடம்புக்கு என்னாச்சு? மாத்திரை எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க? அது
அது ஒண்ணும் இல்ல வெங்கட். வீட்ல நிறைய வேலை செய்யறேனா ரொம்ப டயர்ட் ஆயிடுது. அதுக்கு டாக்டர் கிட்ட கேட்டதுக்கு ரத்தம் கம்மியா இருக்கு, அதனால விட்டமின் டேப்லெட்ஸ் போடுங்கன்னு சொன்னாங்க. ஓ. அத போட்டா சரியாயிடும்னு சொன்னாங்க. அதான் விட்டமின் டேப்லெட்ஸ் போட்டுட்டு இருக்கேன். ஓஹோ, சரி சரி. எப்படி சரளமா போய் சொல்றா? ரத்தம் குறைவா இருக்கு நான் போடுற, கரு உருவாக கூடாது தானடி போடுற. சரி அனு, எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு, ஒரு காஃபி போட்டு கொண்டு வரியா? இவனுக்கு காஃபி போட்டு கொடுத்து உள்ள அனுப்பி படுக்க சொல்லிட்டு அப்புறம் டேப்லெட்ஸ் போடலாம். இல்லனா என்ன மாத்திரை ஏது மாத்திரைன்னு பார்த்தாலும் பாத்துருவா. அனு, என்ன இது மாத்திரையை போடாம எடுத்துட்டு போயிட்டு இருக்க? இல்ல வெங்கட், உனக்கு தான் தலைவலி அதிகமா இருக்குன்னு சொன்னல. உனக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு நான் பொறுமையா மாத்திரை போட்டுக்கிறேன். என்ன வெறும் விட்டமின்ஸ் மாத்திரை தானே, நான் அப்புறமா கூட போட்டுக்கிறேன். ஆ. இந்தா வெங்கட். ம். நல்ல வேலை, விட்டமின் மாத்திரைன்னு சொன்னதெல்லாம் அவன் கண்டுக்கல. தேங்க்ஸ் அனு. மாத்திரையை போடுறதை விட்டுட்டு எனக்கா போய் காஃபி போட்டு கொண்டு வந்திருக்க. இதுல என்ன இருக்கு வெங்கட், புருஷனை கவனிக்கிறது தானே பொண்டாட்டியோட கடமை. ம். சரி, நீ டேப்லெட் போட்டுக்கோ. இல்ல வெங்கட், இருக்கட்டும். உனக்கு வர தலைவலின்னு சொல்ற, நீ போய் கொஞ்ச நேரம் படுத்து நல்லா ரெஸ்ட் எடு போ. எனக்கு தெரியாம மாத்திரை போட என்ன துரத்துறியா? சரி அனு, நீ சொன்னா கரெக்டா தான் இருக்கும். நான் போய் கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்கிறேன். ம்? சரி. வெங்கட்டுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சது அவ்வளவுதான், இந்த குழந்தைய கலைக்கவே விட மாட்டான். நீ குழந்தை வேண்டான்னு நினைக்கிற, நான் குழந்தை வேணும்னு நினைக்கிறேன். எது நடக்குதுன்னு பார்க்கலாம் அனு. எம்மாடி,
இந்த சிவா பயலுக்கு தெரியாம இப்படி ஒரு ஏற்பாடு பண்றோமே, இதெல்லாம் சரிப்பட்டு வரும்னு நினைக்கிறியா? நாம பண்ணிருந்தா யோசிக்கலாம். அவங்களும் சம்மதம் சொல்லிருக்காங்கல்ல, பாப்போம். அவங்க பேச்சையாவது சிவா கேக்குறானான்னு. அதுவும் சரிதான். படத்துல கதாநாயகிக்கு மவுசு குறையற மாதிரி நாம ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து நம்ம மவுசும் குறைஞ்சு போயிடுச்சுமா. அம்மா அவங்க வந்துட்டாங்க. வாங்க வாங்க. வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம்மா. வாங்க உட்காருங்க. வணக்கம். உட்காருங்க. 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 ம். ஹலோ அங்கிள். ஏய் மித்ரா. இவங்க தான் பொண்ணு. வணக்கம்மா. பாட்டி, இவங்க தான் பொண்ணு, அவங்க ஃபேமிலி. நீ உட்காருமா. மீனாட்சி, நீ போய் வந்திருக்கிறவங்களுக்குலாம் காஃபி போட்டு எடுத்துட்டு வா. சரிம்மா. இவங்க போடுற காஃபி ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப முக்கியம். இப்ப எதுக்கு இவன் மீனாட்சி காபிக்கு ப்ரோமோட் பண்றான்? பிசினஸ் மேன்ல மீனாட்சி காஃபி பவுடர்னு ஆரம்பிச்சாலும் ஆரம்பிச்சிருவான். இல்லங்க, முதல்ல பேசி முடிச்சிருவோம், அப்புறம் கை நடிச்சுக்கலாம். இதுல பேசுறதுக்கு என்னங்க இருக்கு? எங்க மாப்பிளைய பத்தி ஒரே வார்த்தையில சொல்லணும்னா அவர் தங்கம். அவரை மாதிரி ஒருத்தரை இந்த ஊர்ல எங்கேயுமே பார்க்க முடியாது. என்ன, என் பொண்ணுக்கு தான் அவர் கூட வாழ கொடுத்து வைக்கல. வாழ விடாம பண்ணதே நாங்க தானடி. ஆமாங்க, அம்மா சொல்றது சரிதான். அவரு ரொம்ப சாஃப்ட் டைப்பு. பிடிச்சிருச்சுன்னா ரொம்ப பாசமா இருப்பாரு. என் தங்கச்சியை பிடிச்சதுனாலதான் இவ்ளோ நாளா மறு கல்யாணம் பண்ணிக்காம இருக்காரு. அப்படிப்பட்டவர் நல்லா இருக்கணும்ல, அதுக்காக தான் இப்போ இந்த ஏற்பாடெல்லாம். ஆமா, இத்தனை நாள் சிவா தனியா தான் இருந்தான். அப்பெல்லாம் விட்டுட்டா. இப்ப அடுத்தவன் ஏற்பாடு பண்ணதும் என்னமோ இவளே ஏற்பாடு பண்ண மாதிரி பீத்திக்கிறான். அம்மா, சிவா ரொம்ப ஜென்யூன் பர்சன். அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுலயும் சிவாவுக்கு நிகர் சிவா தான். இவங்க எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமா இருக்கு. சக்தி இந்த வீட்டுக்கு வரவே கூடாது. நீங்க சொல்றத கேட்கும்போது அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்கலாம் போல இருக்கு. ஆமாங்க, மாப்பிளைய மட்டும் ஒரு தடவை பார்த்துட்டோம்னா உடனே கல்யாணத்தை முடிச்சிடலாம். ஆமா. அவதான் மாப்பிள்ள. மாப்பிளைய நல்லா பாத்துக்கோமா, அழகா இருக்காரு. ஹேய் யோகி. ஹாய் சிவா. எப்போ வந்தீங்க? ப்ளீஸ் நீங்க உட்காருங்க. சும்மா உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். ஓ, ஆமா, இவங்கெல்லாம் யாரு?